வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, மலையாள சினிமாலேயே ஒரு மிகப்பெரிய கல்ட் ஃபாலோயிங் கொண்ட சாஜி பாப்பன் கேரக்டரோட அடுத்த அதிரடி வரவா வந்திருக்கிற ஆடு 3 படத்தோட மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். மிதுன் மானுவால் தாமஸ் இயக்கத்துல ஜெயசூர்யா நடிச்சு உருவான இந்த திரைப்படம் ஒரு காமெடி ஃபேண்டசி ஜோனர்ல வந்திருக்கு. இந்த படத்தோட முதல் 2 பாகங்கள் எப்படி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சோ அதே எதிர்பார்ப்போட இந்த படம் வந்திருக்கு. இந்த தடவை சாஜி பாப்பனும் அவரோட டீமும் வெறும் கேரளாக்குள்ள மட்டுமே மாட்டிக்காம ஒரு டைம் டிராவலையும் ஒரு ஃபேண்டசி சிக்கலையும் மாட்டிக்கிறாங்க. கதை 2025ல ஆரம்பிக்குது. சாஜி பாப்பானா ஜெயசூர்யா அவரோட டீமும் ஏதோ ஒரு பண விவகாரத்துல தமிழ்நாட்டுல மாட்டிக்கிறாங்க. அங்க கோர்ட்ல அவங்க பேசுற குழப்பமான பேச்ச பார்த்துட்டு நீதிபதியா வர லிவிங்ஸ்டன் இவங்களை எப்படியாவது கேரளாக்கு அனுப்பி வச்சா போதும் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிடுறாரு. இவங்க கேரளாக்கு வந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல விநாயகன் டியூடுங்கிற கேரக்டர்ல ஒரு கேங்ஸ்டர் டீமோட ஒரு மர்மமான பொருளை தேடிட்டு இருக்காரு. அதே பொருளை சாத்தான் சேவியர் அப்படிங்கிறவரும் தேடிட்டு இருக்காரு. கேட்லாரா அப்படிங்கிற ஒரு ஃபாரின் கேங்கும் தேடிட்டு வராங்க. இந்த மர்மமான பொருளால டைம் லைன்ல கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பாபாங்கிற ஒரு கேரக்டர் எதிர்காலத்துல வந்து சொல்றாரு. இதுக்கிடையில இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையுமே 1790ஆம் ஆண்டிலேயே தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த வருஷத்துல மகாராஜாவா இருக்கிற சாஜி பாப்பனும் சுல்தானா இருக்கிற டியூடு என்ன செஞ்சாங்க, அந்த மர்ம பொருள் இப்ப இருக்கிற காலத்தை எப்படி மாத்துச்சு, இதுதான் ஆடு படத்தோட கதை. சாஜி பாப்பனும் அவங்களோட குழுவினரும் 2025ல ஒரு மர்மமான பொருளை தேடும் முயற்சியில ஈடுபட்டு இருக்கும் போதுதான் அது அவங்களை அறியாமலே கடந்த காலத்தோட, அதாவது 1790ஆம் ஆண்டோட தொடர்பு படுத்தி காட்டுது. 1990ல பத்மநாப தம்பூரன் மகாராஜாவா இருக்கிற சாஜி பாப்பனும் சுல்தானா இருக்கிற டியூடும் செஞ்ச சில காரியங்கள் இப்ப இருக்கிற 2025ல இருக்கிற பாபன் டியூடோட வாழ்க்கையே தலைகீழ மாத்துது. படத்தோட கடைசியில பாபனும் அவங்களோட குழுமும் இந்த டைம்லைன் குழப்பத்துல சிக்கிக்கிறாங்க. அவங்க இப்ப சந்திக்கிற எல்லா பிரச்சனையுமே தொடக்க புள்ளி எங்க ஆரம்பிச்சிருக்குன்னா 1790லயே இருந்திருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வருது. இயக்குனர் மிதுன் மானுவல் தாமஸ் இந்த கதையை முடிக்காம இது வெறும் பார்ட் 1 தான், உண்மையான ஆட்டம் பார்ட் 2ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சஸ்பென்ஸ் வச்சு முடிச்சிருக்காரு. சாஜி பாப்பனா ஜெயசூர்யா வழக்கம் போல கலக்கிருக்கானே சொல்லலாம். ஆனா இந்த தடவை ஹாட்ரிக்கல் கெட்டப்ல பத்மநாப தம்புரான் மகாராஜாவும் வரும்போது இந்திய அரசன் 23ஆம் புலிகேசியை கொஞ்சம் ஞாபகப்படுத்த மாதிரி ஒரு ஜாலியான அறிமுகம் கொடுத்திருக்காரு. நிகழ்காலத்துல டியூடா மிரட்டுற விநாயகன் கடந்த காலத்துல ஒரு கொடுமையான சுல்தானா தன்னோட உடல் மொழியிலேயே கொஞ்சம் வித்தியாசமும் காட்டியிருக்காரு. கிரேன் மனோகர் விநாயகனை ரிமோட் மூலமா கண்ட்ரோல் பண்ற சீன் எல்லாமே செம சிரிப்பில்லைன்னு சொல்லலாம். குறிப்பா மலையாளத்தை தப்பா புரிஞ்சுட்டு இது டீ எஸ்டேட் இல்லடா அண்ணாச்சி பழம்னு சொல்ற வசனம் எல்லாமே சிரிப்பா இருக்கு. மிதுன் மானுவல் தாமஸ் இந்த தடவை வெறும் காமெடியை மட்டும் நம்பாம ஆக்ஷன் விஷுவல் எஃபெக்ட்னு பிடிஎஃப்ல ரொம்பவே மெனக்கிட்டே இருக்காருன்னு தெரியுது. அகில் ஜார்ஜனோட ஒளிப்பதிவும் ஷான் ரகுமானோட பாடல்களும் டான் வின்சென்டோட பின்னணி இசையும் படத்தோட ஃபேண்டசி உலகத்தை அழகா காட்சிப்படுத்தி இருக்கு. படத்தோட பிளஸ்ன்னு பார்த்தா பழைய கதாபாத்திரங்களோட அந்த மேஜிக் குறையாம இதுல இருக்கு. காமெடி சீன்கள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். விபிஎஃப்ஸும் டெக்னிக்கல் விஷயங்களும் மிரட்டலா இருக்கு. ஆனா படத்துல மைனஸும் இல்லாம இல்லைங்க. படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடுறதுனால அங்கங்க கொஞ்சம் லேக்கா போற மாதிரி இருக்கு. அஜய் வர்கீஸ் மாதிரியான ஒரு நல்ல நடிகர்களுக்கு பெரிய வேலை கொடுக்காததும் மைனஸ்னே சொல்லலாம். ஆக மொத்தத்துல ஆடு 3 படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு அட்டகாசமான காமெடி ஃபேண்டசி மூவினே சொல்லலாம். லாஜிக்லாம் பார்க்க மாட்டேன், ஒரு ஜாலியா ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா இந்த படம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.